யாரா நீ? நான் ஏன்டா உன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்குன்னு ஆசைப்படுறோம் இல்லைங்க. நீங்கள் நீ கஷ்டப்படுறீங்க தெரியுமா? உங்கள் கூட இருந்து உங்களை முன்னேற்றணும்னு ஆசைப்படுறவங்க நான் இந்த ராஜலக்ஷ்மி. நம்பி ஜாயின் பண்ணுங்கள். Hi family, 8th standard unit 3 prose பார்க்க போகிறோம். class number 49. Sir Isaac Newton, the ingenious scientist. Sir Isaac Newton பற்றி நம்ம இந்த ஆர்டிக்கலில் பார்க்க போகிறோம். இது எழுதின ஒரு பேர் வந்து நத்தானியல் ஹாத்தன். ஐசக் நியூட்டன் வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு கிளவரான நிறைய ஐடியாஸ் வச்சுருந்த ஒரு நல்ல சயின்டிஸ்ட். அவரை பற்றி செக்ஷன் 1ல் பார்க்கலாம். On Christmas Day in the year 1642, Isaac Newton was born at the small village of Woolsthorpe in England. ஐசக் நியூட்டன் வந்து இங்கிலாண்டில் பிறந்திருக்காரு. 1642 இயரில் கிறிஸ்மஸ் அன்னைக்கு பிறந்திருக்காரு. லிட்டில் டிட் இஸ் மதர் திங்க் வென் ஷி பீஹெல்ட் அ நியூபோர்ன் பேபி that he was destined to explain many matters which had been a mystery ever since the creation of the world. அந்த பிறந்த குழந்தைய வந்து அவங்க அம்மா வந்து தூக்கி வச்சிருக்கும் போது லிட்டில் டிட் இஸ் மதர் திங் அவங்க நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க தட் இந்த குழந்தை டெஸ்டின் டு எக்ஸ்பிளைன் மெனி மேட்டர்ஸ், அதாவது இந்த குழந்தை வந்து ஃப்யூச்சரில் வந்து க்ரியேஷன் ஆஃப் த வேர்ல்டு வந்து உருவான காலத்திலேருந்து மிஸ்ட்ரியாக இருந்த நிறைய விஷயங்களை வந்து இந்த குழந்தை கண்டுபிடிக்க போகுது, எக்ஸ்பிளைன் பண்ண போகுது அப்படின்னு அவங்க நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. அதோட மீனிங் தான் வந்து லிட்டில் டிட் இஸ் மதர் திங்க் அப்படின்றது. சர் ஐசக்ஸ் ஃபாதர் பீயிங் டெட், மிஸ்ஸஸ் நியூட்டன் வாஸ் மேரிட் அகெயின் டு அ கிளர்ஜி மேன் அண்ட் வென்ட் டு ரிசைட் டு நார்த் வித் தம். ஐசக்கோட ஃபாதர் வந்து இறந்துட்டார். மிஸ்ஸஸ் நியூட்டன் வந்து மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க டு அ கிளர்ஜிமேன்னா சர்ச்சில் வந்து ப்ரீஸ்டாக ஒரு மத குருவாக ஒர்க் பண்ணுறவர். அண்ட் வென்ட் டு ரிசைட் டு நார்த் வித் தம். இந்த உல்ஸ்தோர்ப்லேருந்து அவங்க மறுபடியும் கல்யாணம் பண்ணிவிட்டு நார்த் வித்தம் அப்படின்ற ஊருக்கு வந்து போயிட்டாங்க. ஐசக் வாஸ் லெஃப்ட் டு த கேர் ஆஃப் ஹிஸ் குட் ஓல்ட் கிராண்ட் மதர் ஹூ வாஸ் வெரி கைண்ட் டு ஹிம் அண்ட் சென்ட் ஹிம் டு ஸ்கூல். இவங்க அம்மா வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு வேறு ஊருக்கு போனதுக்கப்புறம் ஐசக் வந்து அவங்களோட கிராண்ட் மதர் அவங்க பாட்டிக்கிட்ட வளர்ந்துருக்காரு. அந்த பாட்டி வந்து ரொம்ப அன்பாக வளர்த்துருக்காங்க, ஸ்கூலுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க ஐசக் நியூட்டனை. In his early years, Isaac was chiefly remarkable for his ingenuity in all mechanical occupations. ஸ்கூலில் வந்து ஏர்லி இயர்ஸில் வந்து ரொம்ப ரிமார்க்கபிளான ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக வந்து மெக்கானிக்கல் ஆக்குபேஷன்ஸ். அவர் வந்து ஹீ ஹேட் அ செட் ஆஃப் லிட்டில் டூல்ஸ் அண்ட் சாஸ் ஆஃப் வேரியஸ் சைஸஸ். அவர் வந்து அவர்கிட்ட வந்து நிறைய மெக்கானிக்கல் டூல்ஸ், அப்புறம் வந்து இன்ஜினிட்டி அப்படின்ற மீனிங் என்ன அப்படின்னா நிறைய புது புது ஐட்டம்ஸ்லாம் வந்து அவர் இன்வென்ட் பண்ணியிருக்கார். அவர்கிட்ட இருந்த டூல்ஸ் அப்புறம் சாஸ்னால் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிற பிளேடு, நிறைய மெக்கானிக்கல் டூல்ஸ் எல்லாம் வச்சு அவர் நிறைய புது புது மெஷின்ஸ்லாம் வந்து அவரே வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காரு, இன்வென்ட் பண்ணியிருக்காரு. He had a set of little tools and saws of various sizes manufactured by himself. With the aid of these, Isaac contrived to make many curious articles at which he worked with so much skill that seemed to have been born with a saw or chisel in his hand. இந்த வேரியஸ் சைஸஸ் ஆஃப் சாஸ் அந்த லிட்டில் டூல்ஸ் எல்லாம் வச்சு ஐசக் கான்ட்ரைவ்டுனா வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காரு. நிறைய குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் வந்து ஆர்டிகல்ஸ்லாம் வந்து அவர் இன்வென்ட் பண்ணுறாரு வித் ஸோ மச் ஸ்கில். இந்த மாதிரி வந்து புதுசாக வந்து கண்டுபிடிச்சிருக்கவே மாட்டாங்க யாருமே. இவர் தான் வந்து அதை வந்து க்ரியேட் பண்ணதே. தட் ஹீ சீம் டு ஹவ் பீன் பார்ன் வித் அ சா அண்ட் சிசல் இன் அ ஹேண்ட். அதாவது அவர் கண்டுபிடிச்சதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னா ஆச்சரியப்படுற அளவுக்கு இவர் வந்து ஒரு சா, அந்த கோடாலி, அந்த பண்ணுற அந்த ரம்போ அதெல்லாம் வச்சு கையில் வச்சுட்டே பிறந்த குழந்தை. அந்த குழந்தையால தான் வந்து இப்படி புது புது ஆர்டிகல்ஸ்லாம் இன்வென்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நிறைய விஷயம் வந்து அவர் கண்டுபிடிக்கிறாரு. த நெய்பர்ஸ் லுக்ட் வித் வாஸ்ட் அட்மிரேஷன் அட் த திங்ஸ் விச் ஐசக் மேனுஃபேக்சர்ட். நெய்பர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து இவர் கண்டுபிடிச்சிருக்காரா, இவரே செஞ்சாரா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்திருக்கு அவர் கண்டுபிடிச்சதெல்லாம். அண்ட் இஸ் ஓல்டு கிராண்ட் மதர் I suppose was very weary of talking about him. அந்த ஓல்ட் மதர் வந்து அவரை பற்றி பேசுகிறதுக்கு வந்து அவங்களுக்கு நிறைய இருந்திருக்கு. ஹீ வில் மேக் அ
capital workman one of these days. She would probably say, no fear, but what Isaac will do well in the world and be a rich man before he dies. அவங்க பாட்டிக்கு வந்து அவங்க குழந்தைய பற்றி பேரனை பற்றி பெருமையாக பேசிக்கிறதுக்கு தான் வந்து நிறைய இருந்தது. இவர் வந்து ஒரு கேபிட்டல் ஒர்க்மேனாக இருப்பார், இவர் தான் வந்து ஒரு நல்ல ஒர்க்மேனாக இருப்பார் இந்த காலத்தில், கண்டிப்பாக வந்து சாகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிச் மேனாக தான் ஐசக் வந்து இருப்பான் அப்படின்னு அந்த பாட்டிக்கு வந்து ரொம்ப பெருமை. Some of his friends no doubt advised Isaac's grandmother to apprentice him to a clockmaker. For besides his mechanical skill, the boy seemed to have a taste for mathematics which would be very useful to him in that profession. பாட்டிக்கிட்ட வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா இவர் வந்து ஒரு கிளாக் மேக்கர் அப்படி அந்த மாதிரி இந்த கிளாக்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட வந்து ஒரு அப்ரெண்டிஸாக ஒரு ட்ரைனிங்காக அனுப்புங்க. ஏன்னா வந்து மெக்கானிக்கல் ஸ்கில் மட்டும் இல்லாமல் இந்த பையனுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸில் நிறைய நாலேஜ் அண்ட் லவ் இருக்குது, மேக்ஸ் வந்து இந்த பையன் நல்லா பண்ணுறான், ஸோ வந்து கிளாக் மேக்கர்கிட்ட ஒரு ட்ரைனிங்க்கு அனுப்புங்க, அந்த ப்ரொஃபஷனில் வந்து நல்லா ஸ்கில்ஃபுல்லாக ஆகிறதுக்கு அது ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கிராண்ட் மதருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் இன் டியூ டைம் ஐசக் would set up for himself and would manufacture curious clocks like those that contain sets of dancing figures which issue from the dial plate when the clock hour is struck, or like those where a ship sails across the face of the clock and is seen tossing up and down on the waves as often as the pendulum vibrates. அதாவது இந்த ஓகே, ஸோ கிராண்ட் மதர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஒரு கிளாக் மேக்கர்கிட்ட இவர் அப்ரெண்டிஸாக சேர்த்ததுக்கப்புறம் இன் டியூ டைம் இன்னும் கொஞ்ச நாள்லேயே அவர் அதுலேயும் வந்து ஸ்கில் ஆகிட்டாராம். என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான க்யூரியஸ் கிளாக்ஸ்லாம் வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அது என்ன மாதிரியான கிளாக்ஸ் அப்படின்னா டான்சிங் ஃபிகர்ஸ். அந்த கிளாக்கில் வந்து ஒரு பெரிய கிளாக்கில் வந்து டான்சிங் ஃபிகர்ஸை வந்து அவர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு. ஓகேவா, விச் இஷ்யூ ஃப்ரம் த டயல் பிளேட் வென் த ஹார் ஸ்ட்ரைக். அதாவது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த கிளாக் வந்து ஸ்ட்ரைக் பண்ணும்போது அந்த டயல் பிளேட்லேருந்து டான்சிங் ஃபிகர்ஸ் வெளியில் வந்து ஆடுற மாதிரி அவர் செட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து அவராக கண்டுபிடிச்சது. ஆர் லைக் தோஸ், இன்னும் வேறு என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா வேறு ஷிப் செயில் அக்ராஸ் த ஃபேஸ் ஆஃப் த கிளாக். அந்த கிளாக்லேயே வந்து ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் ஒரு ஷிப் வந்து வேவ்ஸில் வந்து எப்படி மூவ் ஆகுமோ, டாஸிங் அப் அண்ட் டவுன் ஆன் த வேவ்ஸ், ஒரு கடலில் அலை மேலே வந்து ஒரு ஷிப் வந்து எப்படி இப்படி இப்படி ஜிக்ஸாகாக மூவ் ஆகுமோ அந்த மாதிரி கிளாக்கில் வந்து இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வந்து ஒரு ஷிப் போகிற மாதிரிலாம் வந்து அவர் மெக்கானிக்கலாக பின்னாடி வந்து நிறைய டெக்னிக்கல் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆஸ் ஆஃபன் தட் த பெண்டுலம் வைப்ரேட்ஸ். ஒரு வாட்டி அந்த கிளாக் ஸ்ட்ரக் பண்ணும்போது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பெண்டுலம் வந்து வைப்ரேட் ஆகும்போதும் ஒரு டான்சிங் ஃபிகர் வர்ற மாதிரியும் ஒரு ஷிப் போகிற மாதிரியும் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. Indeed, there was some ground for supposing that Isaac would devote himself to the manufacture of clocks, since he had already made one of a kind which nobody had ever heard of before. ஸோ கிளாக்லாம் வந்து இவர் நிறைய நல்லா பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் கிளாக் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுலே வந்து அவரோட ஃபுல் டைமையும் அவர் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா வந்து இந்த மாதிரி கிளாக்ஸ் வந்து யாருமே இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே கிடையாது. இட் வாஸ் set a going not by wheels and weights like other clocks but by the dropping of water. இவர் கண்டுபிடிச்சதுலே ஒரு நல்ல கிளாக் என்ன அப்படி டிஃப்ரெண்ட்டான கிளாக் அப்படி என்னன்னா ஒரு வீல்ஸ் வச்சோ வெயிட் வச்சோ பின்னாடி நிறைய மெஷினரிஸ் வச்சோ ஆப்ரேட் ஆகாமல் கிளாக் தண்ணி வந்து ட்ராப் ஆகுது இல்லையா, அந்த மெக்கானிசம் அந்த மூமெண்ட்லேயே வந்து ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு கிளாக்கெல்லாம் வந்து இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. திஸ் வாஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் கிரேட் ஒண்டர்மெண்ட் டு ஆல் த பீப்புள் இன் த நெய்பர்ஹுட். அந்த வாட்டர் வந்து ட்ராப் ஆகுது இல்லையா, அதோட மூமெண்ட்டில் ஒரு கிளாக் வந்து ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி இவர் கண்டுபிடிச்சது வந்து ஒரு பெரிய ஒண்டராக வந்து அந்த பீப்புள் நெய்பர்ஹுட்டில் இருந்த பீப்புளுக்கு வந்து அந்த கிளாக் வந்து அவ்வளோ அதிசயமான பொருளாக அவங்க பார்க்குறாங்க. அண்ட் இட் மஸ்ட் பி கன்ஃபஸ் தட் தெர் ஆர் அ ஃபியூ பாய்ஸ் ஆர் மென் எய்தர் ஹூ குட் கான்ட்ரைவ் டு டெல் வாட் ஓ கிளாக் இட் இஸ் பை மீன்ஸ் ஆஃப் அ பவுல் ஆஃப் வாட்டர். அதாவது அங்கே இருக்கிற சில பாய்ஸ் அப்புறம் மென் அவங்களாம் வந்து என்ன ஒரு அதிசயமான கிளாக் வந்து வாட்டர் கிளாக் அவங்க எக்ஸ்க்ளைம் பண்ணுறாங்க, என்ன மாதிரி கிளாக் இது, ஒரு பவுல் ஆஃப் வாட்டரில் வந்து ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு கிளாக் அப்படின்னு அவங்க இப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த வாட்டர் கிளாக் மட்டும் இல்லாமல் ஐசக் வந்து ஒரு சன்டயல் கண்டுபிடிச்சிருக்காரு. பிசைட்ஸ் த வாட்டர் கிளாக் ஐசக் மேட் அ சன்டயல். தஸ் ஹிஸ் கிராண்ட் மதர் வாஸ் நெவர் அட் அ லாஸ் டு நோ த ஹார். அந்த சன்டேயில் வந்து இந்த கிராண்ட் மதர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணும்போது அவங்க என்ன டைம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டூலாக அது யூஸ் ஆச்சு. ஃபார் த வாட்டர் கிளாக்
would tell it in the shade and the dial in the sunshine. அதாவது அந்த சண்டையில் வந்து எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுதுன்னா சன்ஷைனை வச்சு ஒர்க் ஆகுது. வாட்டர் கிளாக் வந்து நிழல், அது மேலே விழுற நிழலை வச்சு ஒர்க் ஆகுது. The sundial is said to be still in existence at Woolsthorpe on the corner of the house where Isaac dwelt. ஐசக் வந்து உல்ஸ்தோப்லேயே தானே இருந்தார் அவங்க பாட்டி கூட. அங்கே வந்து இன்னும் அந்த சண்டைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க அவரோட வீட்டில். ஐசக் possessed a wonderful faculty of acquiring knowledge by the simplest means. ஐசக் வந்து ஒரு ஈஸியாக வந்து கற்றுக்கிற ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும், நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும் அப்படின்னு இல்லாமல் ஈஸியாக படிக்கிற ஒரு ஆளாக இருந்திருக்காரு. ஃபார் இன்ஸ்டன்ஸ், வாட் மெத்தட் டு யூ சப்போஸ் ஹீ டுக் டு ஃபைண்ட் அவுட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த வின். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறாங்க, என்ன மெத்தடை வந்து அவர் யூஸ் பண்ணியிருப்பார், ஒரு ஸ்ட்ரென்த் ஆஃப் த விண்ட், ஒரு காற்று அடிக்குதுன்னா அந்த காற்று எந்த வேகத்தில் அடிக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு நம்மளை கேட்குறாங்க. அதாவது அது எவ்வளோ சிம்பிளாக அவர் கற்றுக்கிறாரு அப்படின்றத நமக்கு சொல்கிறதுக்காக. He jumped against the wind and by the length of his jump he could calculate the force of a gentle breeze, a brisk gale or a tempest. அதாவது ஒரு காற்று வந்து எந்த வேகத்தில் அடிக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த காற்று அடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஜம்ப் பண்ணியிருக்காரு. அவர் முன்னாடி காற்று நல்லா வேகமாக அடிச்சிருக்கு, அதை எதிர்த்து அவர் ஜம்ப் பண்ணியிருக்காரு. எவ்வளோ தூரத்துக்கு அவர் ஜம்ப் பண்ணியிருக்காருன்னு அவர் கால்குலேட் பண்ணியிருக்காரு. அவர் ஜம்ப் பண்ணும்போது எவ்வளோ ஃபோர்ஸ் அவர் மேலே அடிச்சுது, அதை வந்து ஜென்டில் ப்ரீஸாக, நார்மல் இதமான காற்றா, பிரிஸ்க் கேலா, நல்லா அடிக்கிற காற்றா, இல்லை டெம்பஸ்டா, இல்லை புயல் மாதிரி அடிக்கிற காற்றா அப்படின்னு இவர் கால்குலேட் பண்ணியிருக்காரு. தஸ் ஈவன் இன் இஸ் பாயிஷ் ஸ்போர்ட்ஸ் ஹி வாஸ் கண்டினியூலி சர்ச்சிங் அவுட் த சீக்ரெட்ஸ் ஆஃப் ஃபிலாசபி. அதாவது இவர் விளையாட்டாக பண்ணிக்கிட்டே அவர் வந்து கண்டினியூஸாக இந்த சீக்ரெட்ஸ் ஆஃப் ஃபிலாசபி, இது விண்ட் எப்படி இருக்குது, ஃபோர்ஸ் எப்படி நடக்குது, இல்லை டைம் எப்படி இருக்குது, எப்படி வாட்டரோட ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு அவர் அதை பற்றி தான் அவர் நிறைய யோசிச்சிருக்காரு விளையாட்டுத்தனமாக இருந்தாலும். நாட் ஃபார் ஃப்ரம் ஹிஸ் கிராண்ட் மதர்ஸ் ரெசிடென்ஸ் தேர் வாஸ் அ விண்ட்மில் விச் ஆப்ரேட்டட் ஆன் அ நியூ பிளான். அவங்க பாட்டியோட வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்தில் ஒரு விண்மில் இருந்திருக்கு. விண்மில் அப்படின்னா இதோ இங்கே கீழே பிக்சரில் பார்க்குறீங்க பாருங்கள், காற்றோட வேகத்தை வச்சு எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் பண்ணுறது வந்து விண்மில். அவங்க பாட்டி வீட்டுக்கிட்டேருந்து கொஞ்சம் தூரத்தில் அது இருந்திருக்கு. ஒரு புது பிளான் மூலமாக அதை வந்து எரெக்ட் பண்ணியிருக்காங்க. Isaac was in the habit of going thither frequently and would spend whole hours in examining its various parts. ஐசக் வந்து அந்த விண்மில் கிட்டே வந்து அடிக்கடி அவர் போய் ரொம்ப நேரம் அதுக்கிட்ட உட்காந்துட்டு இந்த விண்மில்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, எப்படி இது ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அதை பார்த்துட்ருப்பார். while the mill was at rest, அதாவது அந்த விண்மில் வந்து ஓடாதப்போ, காற்றுல அசையாதப்போ, ரெஸ்ட்டில் இருக்கிற போது he pried into its internal machinery. அவர் வந்து அந்த நுழையிறாரு. ப்ரைட் அப்படின்ற மீனிங் எப்படின்னா இன்வெஸ்டிகேட்டட், அதுக்குள்ளே போய் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாரு, எப்படி இருக்குது உள்ள மெஷினரி, எப்படி இருக்குது இந்த விண்மில் வந்து ஓடாமல் இருக்கும்போது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் உள்ளே போய் ரிசர்ச் பண்ணுறாரு. when its broad sails were set in motion by the wind, he watched the process by which the millstones were made to revolve and crush the grain that was put into the hopper. அதாவது என்னென்னா, ஹாப்பர் அப்படின்ற மீனிங்னா ஃபனல் ஷேப்டு பின்ஸ் ஃபார் ஃபீடிங் கிரெயின்ஸ் இன்டு மில்ஸ். அதாவது இந்த மில் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, காற்று அடிக்கும்போது அந்த இந்த விண்மில்லோட ரெக்கை இருக்கு இல்லையா, அது வந்து சுற்றும். அது சுற்றும்போது when the broad sails were set in motion by the wind, காற்றடிக்கும் போது அந்த விண்மில்லோட சேல்ஸ் வந்து சுற்றும் போது கீழே என்ன மிஷினரியில் என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு அவர் வாட்ச் பண்ணுறாரு. ஹீ வாட்ச் த ப்ராசஸ் பை விச் த மில் ஸ்டோன்ஸ், கீழே வந்து அந்த மேலே வந்து ரெக்கை சுற்றும் போது உள்ளே இருக்கிற மிஷினரியில் இருக்கிற மில் ஸ்டோன்ஸ் வந்து எப்படி ரிவால்வ் ஆகுது, எப்படி சுற்றி க்ரஷ் த கிரெயின் தட் வாஸ் புட் இன்டு த ஹாப்பர். அதாவது மேலே சுற்றும் போது கீழே வந்து இந்த ஸ்டோன்ஸ் வந்து நகரும் போது அந்த ஒரு பெரிய பெரிய தொட்டிக்குள்ளார வந்து கிரெயின்ஸ்லாம் வந்து கொட்டுறாங்க. ஹாப்பர்னா பின்னு, அதுக்குள்ளே வந்து கிரெயின்ஸ் வந்து கொட்டுறாங்க. காற்று அடிக்கும்போது சேல்ஸ் வந்து மேலே சுற்றும் போது கீழே இருக்கிற ஸ்டோன்ஸ் வந்து அவங்க அந்த பின்னில் கொட்டியிருக்கிற நெல் கிரெயினை வந்து அதை அரைக்குது. ஆஃப்டர் கெய்னிங் தரோ நாலேஜ் ஆஃப் இட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹீ வாஸ் அப்சர்வ் டு பி அன்யூஷுவலி பிஸி வித் ஸ்டூல்ஸ். இந்த மிஷினரி வந்து ஃபுல்லாக அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணி இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இது எப்படி சுற்றுது அப்படின்னு எல்லாத்தையுமே அவர் அந்த நாலேஜ் வந்து அவர் கெயின் பண்ணதுக்கப்புறமா
எப்பயும் இல்லாதபடி ரொம்ப பிஸியாக இருந்திருக்காரு அவரோட டூல்ஸ் எல்லாம் வச்சு. அப்போனா என்னென்னா அவர் கெயின் பண்ண நாலேஜ் வந்து வச்சு அவர் ஏதோ கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ரொம்ப பிஸியாகவே இருந்திருக்காரு எப்பயுமே. இட் வாஸ் நாட் லாங் பிஃபோர் his grandmother and all the neighborhood knew what Isaac had been about. கொஞ்ச நாளே வந்து கிராண்ட்மதர் அப்புறம் அந்த நெய்பர்ஹுட்டுக்கெலாம் வந்து தெரிஞ்சிருச்சு அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்திருக்காரு இவ்வளோ நாள் அப்படின்னு. ஹீ ஹேட் கன்ஸ்ட்ரக்டட் அ மாடல் ஆஃப் த விண்மில். அந்த ஒரு பெரிய விண்மில்லோட ஒரு மாடல், ஒரு குட்டி மாடலை வந்து அவர் வந்து அவரோட டூல்ஸை வந்து பண்ணியிருக்காரு. தோ நாட் ஸோ லார்ஜ், அது வந்து ரொம்ப பெருசு கிடையாது, ஒரு சின்ன விண்மில் தான். I suppose as one of the box traps which boys set to catch squirrels at every part of the mill and its machinery was complete. அது எதை வச்சு பண்ணியிருக்காருன்னா, பாய்ஸ் வந்து விளையாட்டாக வந்து அணிலெல்லாம் பிடிக்கிறதுக்காக ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, அதை வச்சு தான் அவர் அதை பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து அந்த விண்மில்ல யூஸ் பண்ண எல்லா மிஷினரி எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் அந்த பாக்ஸை வச்சே அவர் பண்ணியிருக்காரு. இட்ஸ் லிட்டில் sails were neatly made of linen. ஒரு லினன் மெட்டீரியலில் வந்து அந்த விண்மில்லோட ரெக்கையை வந்து அவர் பண்ணியிருக்காரு. அண்ட் வேர்ல்ட் ரவுண்ட் வெரி ஸ்விஃப்ட்லி வென் த மில் வாஸ் பிளேஸ்ட் இன் அ டிராஃப்ட் ஆஃப் ஏர். அதாவது அந்த விண்மில் வந்து பெரிய விண்மில்லோட குட்டி மாடல் தான் வந்து ஐசக் பண்ண விண்மில். இதை வந்து ஏருக்கு முன்னாடி வச்சா அது நல்ல வேகமாக வந்து சுற்றிருக்கு. Even a puff of wind from Isaac's mouth or from the pair of bellows was sufficient to set the sails in motion. அதாவது ஜஸ்ட் அவர் சின்ன மாடலாக தானே பண்ணியிருக்காரு, வாயால் ஊதினாலே ஐசக் வந்து ஊதினாலே அந்த ரெக்கை வந்து சுற்றுற மாதிரி அவர் செட் பண்ணியிருக்காரு. அண்ட் வாட் வாஸ் மோஸ்ட் க்யூரியஸ், இஃப் அ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கிரெயின்ஸ் ஆஃப் வீட் were put into the little hopper they would soon be converted into snow white flour. அதாவது என்னென்னா அந்த பெரிய விண்மிலோட மாடல் தானே இதுக்குள்ளாரையுமே அவர் எப்படி செட் பண்ணியிருக்காருன்னா, வீட் கிரெயின்ஸை வந்து கோதுமை கிரெயின்ஸ் வந்து உள்ளே அந்த பின்குள்ளார போட்டால் இந்த ஹாப்பர் அந்த செயில்ஸ் வந்து சுற்றும் போது காற்றுல இவர் ஊதினா அந்த செயில்ஸ் சுற்றும் போது உள்ளே வந்து அந்த கிரெயின்ஸ் வந்து அரைச்சி ஒரு மாவே கிடைச்சிரும். அந்த மாதிரி இவர் குட்டியாக ஒரு மாடல் வந்து பண்ணியிருக்காரு. And what was most curious, if a handful of grains of wheat were put into the little hopper, they would soon be converted into snow white flour. செக்ஷன் 1ஓட glossary, இதில் நம்ம முக்கியமான வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். இன்ஜினிட்டி அப்படின்னா த எபிலிட்டி டு இன்வென்ட் திங்ஸ், க்ரியேட்டிவிட்டி, ரொம்ப க்ரியேட்டிவான சயின்டிஸ்ட் அப்படின்னு தான் நம்ம இன்ஜீனியஸ் சயின்டிஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். கான்ட்ரைட் அப்படின்னா கிரியேட்டட் ஆர் இன்வென்டட். அவர் வந்து அந்த வாட்டர் கிளாக்லாம் வந்து கான்ட்ரைவ் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்கு மீனிங் வந்து கிரியேட்டட் ஆர் இன்வென்டட். அப்ரெண்டிஸ், கிராண்ட்மதர் வந்து இவரை வந்து ஒரு கிளாக் மேக்கர் கிட்ட அப்ரெண்டிஸாக அனுப்ப சொல்லி நெய்பர்ஸ் எல்லாம் சொன்னாங்க இல்லையா. ஸோ ஒர்க்ஸ் ஃபார் சம்மன் டு லேர்ன் ஸ்கில், ஒரு ஸ்கில்லை வந்து கற்றுக்கிறதுக்காக நம்ம ஒருத்தர்கிட்ட ட்ரைனிங்காக போனோன்னா அது பேர் வந்து அப்ரெண்டிஸ். அக்வயரிங்னா கெட்டிங் நாலேஜ் ஆர் ஸ்கில். ப்ரைட் அப்படின்னா இன்வெஸ்டிகேட்டட், அவர் வந்து அந்த விண்மில்குள்ளே போய் அந்த மெஷினரி எப்படிலாம் இருக்குது அப்படின்னு ப்ரைட் அப்படின்னு நம்ம படித்தோம்ல, அதுக்கு மீனிங் வந்து இன்வெஸ்டிகேட்டட். ஹாப்பர் அப்படின்னா ஃபனல் ஷேப்டு பின்ஸ் ஃபார் ஃபீடிங் கிரெயின்ஸ் இன்டு மில்ஸ். அதாவது ஒரு ஃபனல்னால் குழாய் மாதிரி ஒரு அது வழியாக அதுக்கு வழியாக தான் வந்து கிரெயின்ஸை வந்து மில்லுக்குள்ளார போடுறாங்க அரைக்கிறதுக்காக, காற்றடிக்கும் போது அரைக்கிறதுக்காக. ஸோ செக்ஷன் 2 பார்க்கலாம். ஐசக் நியூட்டன் வந்து எப்படி வாட்டர் கிளாக் கண்டுபிடிச்சாரு, சன்டைல் கண்டுபிடிச்சாரு, விண்மில்லை வந்து ஒரு குட்டி மாடல் விண்மில் எப்படி பண்ணாருன்றது செக்ஷன் 1ல் பார்த்தோம். நெக்ஸ்ட் செக்ஷன் 2ல் வந்து ஐசக்ஸ் பிளேமேட்ஸ் வேர் என்சாண்டட் வித் இஸ் நியூ விண்மில். ஐசக் கூட விளையாடுற பசங்களுக்குலாம் வந்து ரொம்ப அதிசயமாக இருந்திருக்கு அந்த குட்டி ஒரு விண்மில்லை வந்து எப்படி இவர் கண்டுபிடிச்சாரு அப்படின்றத பார்க்குறதுக்கு. தே தாட் தட் நத்திங் ஸோ பிரிட்டி அண்ட் ஸோ ஒண்டர்ஃபுல் ஹேட் எவர் பீன் சீன் இன் த ஹோல் வேர்ல்ட். இதை விட அழகாக ஒரு பெரிய விண்மில்லை குட்டியாக இவரால் பண்ண முடிஞ்சிருக்கே, இதை விட வேறு என்ன ஒரு அதிசயம் இருக்க முடியும் அப்படின்னு அவங்க எல்லாருமே பார்த்துருக்காங்க. பட் Isaac said one of them, you have forgotten one thing that belongs to a mill. ஒருத்தர் வந்து ஐசக் கிட்ட கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காரு, ஒரு விஷயத்தை நீ மறந்துட்ட இந்த குட்டி மாடல் மில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐசக் வந்து வாட் இஸ் தட் ஆஸ்ட் ஐசக். என்ன நான் விட்டுட்டேன் அப்படின்னு கேட்குறாரு. ஃபார் ஹி சப்போஸ் தட் ஃப்ரம் த ரூஃப் ஆஃப் த மில் டு இட்ஸ் ஃபவுண்டேஷன் ஹி ஃபர்கட் நத்திங். அதாவது ஐசக் நியூட்டனுக்கு வந்து அவ்வளோ ஷோராக தெரியும், எதையுமே அவர் விடலை. ஃப்ரம் த ரூஃப், மேலேருந்து கீழே ஃபவுண்டேஷன் அந்த விண்மிலோட டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் ஒரு சின்ன விஷயத்தை கூட அவர் மிஸ் மாட்டியிருக்காரு அண்ட் மறந்துருக்க மாட்டார். ஸ்டில் வந்து எதையும் மிஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்களே, வாட் இஸ் தட் அப்படின்னு கேட்குறாரு. வை
வேர் இஸ் த மில்லர் அப்படின்னு கேட்டிருக்காரு அவரோட ஃப்ரெண்டு. எஸ், ஐ மஸ்ட் லுக் ஃபார், தட்ஸ் ட்ரூ, ஐ மஸ்ட் லுக் ஃபார் ஒன், செட் ஐசக். அண்ட் ஹீ செட் ஹிம்செல்ஃப் டு கன்சிடர் ஹவு த டெஃபிஷியன்சி ஷுட் பி சப்ளைட். Why, where is the miller, as said his friend. That is true, I must look out for one, said Isaac. அதாவது மில்லர் அப்படின்னா யாருன்னா, அந்த விண்மில்லில் வேலை செய்கிற ஒரு பேர் தான் மில்லர். அவர் தானே வந்து அந்த கோதுமை கிரெயின்ஸ் எல்லாம் வந்து அந்த ஹாப்பர் கூட ஃபீட் பண்ணணும். கிரெயினை வந்து உள்ளே போட்டால் தான் காற்று அடிக்கும்போது மேலே விண்மில் சுற்றும் போது கீழே வந்து அந்த ஸ்டோன்ஸ் வந்து இந்த கீழே கொட்டுற அந்த கோதுமையை அரைச்சி மாவாக கொடுக்கும் இல்லையா. இந்த வேலை செய்கிற ஒரு ஆள், ஒரு மில்லர். அவர் எங்கே இந்த விண்மில்ல அப்படின்னு அந்த ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருக்காரு. He set himself to consider how the deficiency should be supplied. இதை வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம், இந்த மில்லரை வந்து எப்படி நம்ம இந்த விண்மில்ல வைக்கிறது அப்படின்னு. இது வந்து ஒரு டெஃபிஷியன்சி, அதாவது மிஸ் பண்ண ஒரு விஷயம். இதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு ஐசக் வந்து யோசிக்கிறாரு. Isaac வந்து he might have easily made a miniature figure of a man, but then it would not have been able to move about and perform the duties of a miller. But perhaps some two-legged millers are quite as dishonest as this small quadruped. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, ஐசக் வந்து ஒரு மினியேச்சர், ஒரு குட்டி மனுஷன் மாதிரி ஒரு குட்டி பொம்மை வந்து செஞ்சுருக்க முடியும். ஸ்மால் மினியேச்சர்னால் ஒரு ஸ்மால் மாடல். அதை வந்து ஒரு குட்டி மேன் வந்து செஞ்சு அந்த பொம்மை மாதிரி வச்சுருக்க முடியும். பட் அந்த பொம்மை வந்து அசைஞ்சிருக்காதுல்ல, அது வந்து டியூட்டிஸ் ஆஃப் த மில்லரை வந்து அது பண்ணியிருக்காது. மில்லர் வந்து என்ன பண்ணணும், அந்த விண்மில்ல வேலை செய்கிறவர் என்னென்ன பண்ணணுமோ அது பண்ணணும். பட் வந்து இவர் செய்கிற அந்த பொம்மையால் அதை பண்ண முடியாது. But perhaps some two-legged millers are quite as dishonest as this small quadruped. அது எதுனா, ஒரு சின்ன மினியேச்சர் வந்து எப்படி வேலை செய்யாதோ, சில உண்மையான டூ-லெக்டு மில்லர்ஸ், அதாவது மனுஷங்களை மீன் பண்ணுறாங்க டூ-லெக் மில்லர்ஸ்னால், அவங்களும் வந்து என்ன வேலை செய்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி. எப்படி இந்த பொம்மை வேலை செய்யாதோ, சில டிஸ்ஹானஸ்ட் வேலை செய்யாத மில்லர்ஸும் வந்து இப்படி தானே அசையாமல் இருப்பாங்க அப்படின்னு அவர் நினச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் as Isaac grew older, it was found that he had far more important matters in his mind than the manufacture of toys like the little windmill. அதாவது அவர் வளர நம்ம வந்து குட்டி குட்டியாக வந்து டாய்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், இந்த விண்மில் மாதிரி சில விஷயம்லாம் பண்ணிகிட்ருக்கோம். பட் இதெல்லாம் விட நிறைய இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ் வந்து அவரோட மூளைக்குள்ளே புதுசாக க்ரியேட்டிவாக உருவாகிட்டுருக்கு. ஆல் டே லாங் left to himself, he was either absorbed in thought or engaged in some book of mathematics or natural philosophy. அவர் வந்து வளர நிறைய க்ரியேட்டிவிட்டி அவருக்கு, அவரோட மைண்டில் வந்து புது ஐடியாஸ் வர இவர் வந்து எப்பயுமே ஏதாவது யோசிச்சுக்கிட்டோ, அப்சார்ப்ட் இன் தாட் ஆர் என்கேஜ்ட் இன் சம் புக் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், எப்பயுமே மேக்ஸில் வந்து புதுசாக படிச்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு, ஆர் நேச்சுரல் ஃபிலாசபிக்கல் புக்ஸ் வந்து படிச்சுட்டு அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அட் நைட் ஐ திங்க் இட் ப்ராபபிள் he looked up with reverential curiosity to the stars and wondered whether they were worlds like our own, and how great was their distance from the earth, and what was the power that kept them in their courses. அதாவது என்ன பண்ணுறாருன்னா, அவரோட தனிமையான நேரத்தில் நைட்டில் அவர் வந்து வானத்தை பார்த்துட்டு ரொம்ப க்யூரியஸாக திங்க் பண்ணுறாரு. என்னெல்லாம் திங்க் பண்ணுறாரு அப்படின்னா, அண்ட் ஒண்டர்ட் க்யூரியாசிட்டி டு த ஸ்டார்ஸ், அது வந்து என்ன பார்க்குறாருன்னா, வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தெல்லாம் அவர் பார்க்குறாரு. அண்ட் ஒண்டர் பண்ணுறாரு, என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, வெதர் தேவர் வேர்ல்ட்ஸ் லைக் ஆர் ஓன், நம்மளோட ஏர்த் எப்படி இருக்கோ அது மாதிரி அதுவும் ஒரு தனி உலகமா அப்படின்னு யோசிக்கிறாரு. ஹவு கிரேட் வாஸ் தேர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி எர்த், இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் அந்த ஸ்டார்ஸ்லாம் இருக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறாராம். அண்ட் வாட் வாஸ் த பவர் தட் கெப்ட் இன் தியர் கோர்சஸ், அதெல்லாம் எந்த பவர், எந்த எனர்ஜியில், அதுக்கு என்ன எப்படி வந்து கீழே விழாமல் இருக்குது, எந்த பவர் வந்து அதை வந்து அந்த இடத்துல இந்த ஸ்டார் இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்லாம் எது வந்து அங்கே இருக்க வைக்குது அப்படின்லாம் அவர் யோசிப்பாராம் வானத்தை பார்க்கும்போது. பெர்ஹாப்ஸ் ஈவன் ஸோ ஏர்லி இன் லைஃப் ஐசக் நியூட்டன் ஃபெல்ட் அ ப்ரெசென்டிமெண்ட் தட் ஹீ ஷுட் பி ஏபிள் ஹியர் ஆஃப்டர் டு ஆன்சர் ஆல் தீஸ் கொஷின்ஸ். அதாவது அவர் ஜஸ்ட் என்னதான் வளர்ந்தாலும் அவர் இன்னும் சின்ன பிள்ளை தான். அப்போவே வந்து நமக்கு வந்து அந்த எபிலிட்டி இருக்குது, நம்மளால் முடியும், இந்த கேள்விக்கெல்லாம் நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற எபிலிட்டி வந்து அவருக்கு இருக்குது அப்படின்றத அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. நம்மளால் முடியும், நம்ம கண்டுபிடிக்கணும், இது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற க்யூரியாசிட்டி அவருக்கு இருந்திருக்கு. When Isaac was 14 years old, his mother's second husband, being now dead, she wished her son leave school and assist her in managing the farm at Olsthorpe.
இப்போ என்ன ஆச்சுன்னா ஐசக் வந்து 14 இயர்ஸ் ஆகும்போது அவங்க மதரோட செகண்ட் ஹஸ்பண்டும் இறந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா, அவரும் இறந்துட்டார். அப்போ வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து உதவி தேவைப்பட்டிருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஐசக் நியூட்டன் வந்து ஸ்கூலுக்கு போகிறத நிறுத்திட்டு ஃபார்முக்கு வந்து நமக்கு வேலை செய்யணும், நமக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. She wished her son leave school and assist her in managing the farm at Woolsthorpe. For a year or two, therefore, he tried to turn his attention to farming. ஓகே அம்மா ஆசைப்படுறாங்க அப்படின்றதுனால ஒரு 1-2 வருஷம் வந்து அவர் ஸ்கூலுக்கு போகாமல் ஃபார்மிங்கில் வந்து அவரோட அட்டென்ஷனை வந்து கொடுத்துருக்காரு, ஃபார்மிங் பண்ணியிருக்காரு. பட் his mind was so bent on becoming a scholar that his mother sent him back to school and afterwards to the University of Cambridge. அதாவது அவர் ஃபார்மிங்கில் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவங்க அம்மாவுக்கு, ஸ்டில் வந்து அந்த பையனுக்கு வந்து மேக்ஸில் இருக்கிற ஆர்வம், ஃபிலாசபியில் இருக்கிற ஆர்வம், டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறது, க்ரியேட்டிவாக இருக்கிறது, இந்த பையனோட ஆர்வத்தை பார்த்து ஒரு பெரிய ஸ்காலராக ஆகணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா வந்து திருப்பி அந்த பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டாங்க. சென்டம் பேக் டு ஸ்கூல். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்கூலிங் முடிச்சதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் போய் அவர் படிக்க போயிருக்காரு. ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் தட் ஃபவுண்ட் அவுட் த நேச்சர் ஆஃப் லைட். ஃபார் பிஃபோர் ஹிஸ் டே நோபடி குட் டெல் வாட் த சன்ஷைன் வாஸ் கம்போஸ்ட் ஆஃப் அன்டில் தென். அதாவது நமக்கு சன்லைட் வந்து சன்லேருந்து கிடச்சிருக்கு, அந்த லைட்டோட நேச்சர் என்ன அப்படின்னு ஐசக் நியூட்டன் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி பிஃபோர் ஹிஸ் டே அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நோபடி குட் டெல் வாட் த சன்ஷைன், அந்த சன்லேருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு லைட் எதனால் ஆனது அப்படின்றத யாருமே அதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கல, இவர் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. யூ ரிமெம்பர் ஐ சப்போஸ் த ஸ்டோரி ஆஃப் அன் ஆப்பிள்ஸ் ஃபாலிங் on his head which led him to discover the force of gravitation and which keeps the heavenly bodies in their courses. நமக்கு தெரியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது ஐசக் நியூட்டன் தான் ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்கும் போது அவர் தலையில் ஒரு ஆப்பிள் விழுந்ததும் எப்படி இந்த ஆப்பிள் கீழே விழுந்தது, ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் தான் வந்து அந்த ஆப்பிளை கீழே விழ வச்சுருக்கணும், ஏன் அந்த ஆப்பிள் மேல் நோக்கி போயிருக்கக்கூடாது, எதுக்கு கீழே விழுந்தது, அப்போ ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து இந்த நிலத்தில் இருக்குது, அது பேர் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு ஐசக் நியூட்டன் கண்டுபிடிச்சாருன்னு நமக்கு தெரியும். ஐசக் நியூட்டன் தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சவர் அப்படின்னு. ஸோ இதை வச்சு தான் வந்து இவர் வந்து வானத்தில் வந்து ஸ்டார்ஸ் பார்ப்பார் இல்லையா, ஸோ அதையும் தான் ரிலேட் பண்ணி ஏதோ ஒரு ஃபோர்ஸ் தான் வந்து ஹெவன்லி பாடிஸ், வானத்தில் இருக்கிற பிளானட்ஸ், ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் வந்து அந்தந்த பாத்தில் வந்து செட் பண்ணியிருக்கு அப்படின்னு இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. When he had once got hold of this idea, he never permitted his mind to rest. அதாவது அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸையும் ஹெவன்லி பாடிஸ் வந்து கீழே விழாமல் எப்படி அந்த ஒரு ஃபோர்ஸால் கட்டுப்பட்டு அந்தந்த இடத்துல வானத்தில் நின்றுட்டே இருக்குது அப்படின்றத வந்து இவர் ரிலேட் பண்ணி கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அவர் மைண்டு வந்து ரெஸ்ட்லே இல்லை. அடுத்தடுத்து வந்து அவர் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. until he had searched out all the laws, நிறைய லாஸ் வந்து ஃபிசிக்ஸில் இருக்கிற எல்லா லாஸும் வந்து அவர் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா by which the planets are guided through the sky. அதாவது வந்து இவர் கிராவிடேஷனல் ஃபோர்ஸையும் ஹெவன்லி பாடிஸ் வந்து அந்தந்த பாத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு ரிலேட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வந்து எப்படி வந்து பிளானட்ஸ்லாம் வந்து ஸ்கையில் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து லாஸ் வச்சு கண்டுபிடிச்சிருக்காரு. This he did as thoroughly as if he had gone up among the stars and tracked them in their orbits. அவர் எந்த அளவுக்கு வந்து க்ளீனாக கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா, அவரே வந்து ஏதோ அந்த ஸ்டார்ஸ் கிட்ட போய் அந்த ஸ்டார்ஸ்க்கு நடுவில்லாம் இருந்து இந்த பிளானட் இந்த ஸ்டார்ஸ்லாம் வந்து எப்படி சுற்றுது, எப்படி இருக்குது அப்படின்னு ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சது அளவுக்கு துல்லியமாக கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்றத மீனிங் தான் இந்த லைன். This he did as thoroughly as if he had gone up among the stars and tracked them in their orbits. As a boy, he had found out the mechanism of a windmill, and as a man, he explained to his fellow men the mechanism of the universe. ஒரு சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஒரு விண்மில் வந்து இப்படி தான் ஆப்ரேட் ஆகுது, அதோட மெக்கானிசம் இது தான் அப்படின்னு கண்டுபிடிச்சி உலகத்துக்கு சொன்னவர் இப்போ வந்து யூனிவர்ஸோட மெக்கானிசம் இது தான் அப்படின்னு ஒரு மேன் ஆனதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு அவரோட திறமை வந்து பில்ட் ஆகிருக்கு. While researching, he was accustomed to spend night after night in a lofty tower, gazing at the heavenly bodies through a telescope. அதாவது ரிசர்ச் பண்ணும்போது அவர் ரொம்ப அக்கஸ்டம்ட் ஆகிடுச்சு, ரொம்ப யூஸ்ட் ஆகிட்டார். நைட்டில் வந்து டெய்லி ஒரு டவர் மேலே ஏறி உட்காந்துட்டு ஹெவன்லி பாடிஸை வந்து டெலஸ்கோப் வழியாக அதோட மூமெண்ட்ஸை அதோட இதெல்லாம் ட்ராக் பண்ணுறதுக்காக அவர் பண்ணுறதே வந்து அவரோட யூஸ்வலான வேலையாகிடுச்சு. அதுக்கு பேர் தான் அக்கஸ்டம்.
his mind was lifted far above the things of this world. அவரோட மைண்ட் வந்து இந்த வேர்ல்டில் இருக்கிற வேர்ல்டி லைஃப் வேர்ல்டில் இருக்கிற திங்ஸை வந்து சின்ன சின்ன விஷயத்தை பற்றி யோசிக்காமல் அதை தாண்டி என்னென்ன இருக்கோ அவர் மைண்ட் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹீ மே பி செட் இன்டீட் டு ஹாவ் ஸ்பெண்ட் த கிரேட்டர் பார்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் இன் வேர்ல்ட்ஸ் தட் லை thousands and millions of miles away, for where the thoughts and the heart are, there is our true existence. இது எப்படியும் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீ மே பி செட் இன்டீட் டு ஹாவ் ஸ்பெண்ட் அதாவது அவரோட கிரேட்டர் பார்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப், அதோட பாதி வாழ்நாளை வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் மைல்ஸ் அவே தூரத்தில் இருக்கிற யூனிவர்ஸை பற்றி அதோட ஸ்ட்ரக்சரை பற்றி அதோட மெக்கானிசமை பற்றி கண்டுபிடிக்கிறதுலாம் அவரோட தாட்டும் அவரோட ஹார்ட்டும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நியூட்டன் lived to be a very old man, renowned thinker, and was made a member of parliament and received the honor of knighthood from the king. அதாவது நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிருக்காரு ஐசக் நியூட்டன். ரொம்ப வயசான வரைக்கும் அவர் வாழ்ந்திருக்காரு. அவர் வந்து ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக அவருக்கு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. நைட்ஹுட் அப்படின்ற ஒரு ஹானர் வந்து கிங் வந்து நியூட்டனுக்கு கொடுக்குறாங்க. பட் ஹீ கேர் லிட்டில் ஃபார் earthly ஃபேம் அண்ட் ஹானர்ஸ். பட் இதெல்லாம் அவர் பெருசாக கேர் பண்ணிக்கல. இந்த பெருமை பேர் புகழ் அதெல்லாம் வந்து அவர் பெருசாகவே எடுத்துக்கல. அண்ட் ஃபெல்ட் நோ ப்ரைட் இன் த வாஸ்ட்னஸ் ஆஃப் ஹிஸ் நாலேஜ். இதெல்லாம் வந்து அவர் பெருமையாக எடுத்துக்கல. நமக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்குது அப்படின்னு அவருக்கு ஒரு தற்பெருமை இல்லை. ரொம்ப அமைதியாக இருந்திருக்காரு. ஆல் தட் ஹி ஹேட் லேர்ன்ட் ஒன்லி மேட் him ஃபீல் ஹவு லிட்டில் ஹி நோ இன் கம்பேரிசன் டு வாட் ரிமைன் டு பி நோன். அவருக்கு என்னென்னா வாட் ரிமைன் டு பி நோன், அவருக்கு இன்னும் என்னெல்லாம் அவர் கண்டுபிடிக்கலையோ அதை பற்றி மட்டும்தான் அவர் யோசிச்சிருக்காரு. I seemed to myself like a child, he observed, playing on the seashore and picking up here and there a curious shell or a pretty pebble, while the boundless ocean of truth lies undiscovered before me. அவர் வந்து எப்படி சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து என்னையே நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நான் ஒரு சின்ன குழந்தை கடல் அதாவது பீச்சில் வந்து சீஷோரில் வந்து கிளிஞ்சல்கள்லாம் எடுக்கும் இல்லையா குழந்தை, அந்த மாதிரி அதை எடுக்கிற அந்த கிளிஞ்சலை எடுக்கிற ஒரு சின்ன குழந்தையாக தான் நான் வந்து இருக்கேன். பட் எனக்கு முன்னாடி வந்து பவுண்ட்லெஸ் ஓஷன் ஆஃப் ட்ரூத் இருக்குது. அதாவது எனக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய பறந்து விரிஞ்ச ஒரு கடல் இருக்குது. அது எல்லாமே அன்டிஸ்கவர்டு. அதெல்லாம் வந்து இன்னும் நான் கண்டுபிடிக்க வேண்டியது நிறையா இருக்குது. நான் ஒரு சின்ன குழந்தை வந்து ஒரு கிளிஞ்சலை வந்து எப்படி எடுத்து க்யூரியஸாக பார்க்குமோ அந்த அளவுக்கு தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இன்னும் நான் கண்டுபிடிக்காத விஷயம் நிறைய இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. At last in 1727 when he was 85 years old, Sir Isaac Newton died. 1727 85 இயர்ஸ் இருக்கும்போது அவர் இறந்துடுறாரு. ஆர் ரேதர் ஹி சீஸ் டு லிவ் ஆன் எர்த். அதாவது இறந்துறாருன்னு சொல்கிறத விட ஏர்த்தில் வாழ்கிறத அவர் நிறுத்திக்கிட்டாரு. சீஸ்டுனா ஸ்டாப்ட், நிறுத்திக்கிட்டாருன்னு சொல்லலாம். வி மே பி பெர்மிட்டட் டு பிலீவ் தட் ஹி ஸ்டில் சர்ச்சிங் அவுட் த இன்ஃபைனைட் விஸ்டம் அண்ட் குட்னஸ் ஆஃப் த கிரியேட்டர் ஆர் ஆஸ் ஏர்னஸ்ட்லி அண்ட் வித் ஈவன் மோர் சக்ஸஸ் தேன் வைல் ஸ்பிரிட் அனிமேட்டட் அ மார்டல் பாடி. அதாவது என்னென்னா, அவர் வந்து அவரோட ஸ்பிரிட், அவரோட உயிர் வந்து இந்த மார்டல் பாடி, இந்த அழியிற ஒரு உடலில் வந்து அவரோட உயிர் இருக்கும்போது அவர் கண்டுபிடிச்சதை விட, அதாவது சர்ச் பண்ணதை விட, இன்வெஸ்டிகேட் பண்ணதை விட அவரோட இன்னும் வந்து அவர் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கார். இன்ஃபைனைட் விஸ்டம்னா நாலேஜை வந்து அவர் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கார் சக்ஸஸ்ஃபுல்லாக. உயிரோடு இருந்ததை விட உயிர் இல்லாமல் இருக்கும்போது அவர் இன்னும் நிறைய கண்டுபிடிச்சிருப்பார் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஹீ ஹேஸ் லெஃப்ட் அ ஃபேம் பிஹைண்ட் ஹிம் which will be as endurable as if his name were written in the letters of light formed by the stars upon the midnight sky. மிட்நைட் ஸ்கையில் ராத்திரியில் ஸ்டார்ஸ்லேருந்து கிடைக்கிற லைட்டில் வந்து அவரோட பேரை வந்து பதிக்கிற அளவுக்கு அவ்வளோ பெருமையை வந்து ஒரு ஃபேமை வந்து அவர் விட்டுட்டு போயிருக்காரு. ஐ லவ் டு ஹியர் அபவுட் மெக்கானிக்கல் கான்ட்ரிவென்சஸ் சச் அஸ் த வாட்டர் கிளாக் அட் த லிட்டில் விண்ட்மில், ரிமார்க் ஜார்ஜ். ஐ சப்போஸ் இஃப் சர் ஐசக் நியூட்டன் ஹேட் ஒன்லி தாட் ஆஃப் இட், ஹி மைட் ஹவ் found out the steam engine and railroads and all the other famous inventions that have come into use since his day. ஜார்ஜ் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப பெருமையாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஐசக் நியூட்டன் வந்து இதை பற்றிலாம் வந்து ஜஸ்ட்
நினச்சிருக்காரு, அதுவே வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. வாட்டர் கிளாக் அண்ட் லிட்டில் விண்மில், இந்த ஸ்டீம் இன்ஜின், ரெயில் ரோட்ஸ் அதெல்லாம் அதுக்கப்புறம் வந்தது தானே, இதெல்லாமே வந்து ஃபேமஸ் இன்வென்ஷன்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வெரி பாசிபிளி ஹி மைட் ரிப்ளைட் மிஸ்டர் டெம்பிள். அதாவது ஜார்ஜ் அப்படின்றவங்களும் மிஸ்டர் டெம்பிள் அப்படிங்கிறவங்களும் ஐசக் நியூட்டனை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. ஜார்ஜ் அப்படி சொன்னதுக்கப்புறமா டெம்பிள் சொல்கிறாரு, வெரி பாசிபிளி ஹி மைட் அண்ட் நோ டவுட் அ கிரேட் மெனி பீப்புள் வுட் திங்க் இட் more useful to manufacture steam engines than to search out the system of the universe. Great, அதாவது many people வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, உலகத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் இந்த ஸ்டீம் என்ஜின் கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டண்ட். அதாவது விண்மில் எப்படி அவர் கண்டுபிடிச்சாரோ அதே மாதிரி கண்டுபிடிச்சாரோ இல்லை டிசைன் பண்ணாரோ அது மாதிரி சிஸ்டம் ஆஃப் தி யூனிவர்ஸ் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி புது புது மிஷின்ஸ் வந்து இன்வென்ட் பண்ணுறது தான் வந்து பீப்புள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு மிஸ்டர் டெம்பிள் சொல்கிறாரு. அதர் கிரேட் ஆஸ்ட்ரானமர்ஸ் பிசைட்ஸ் நியூட்டன் ஹாவ் பீன் என்டோர்ட் வித் மெக்கானிக்கல் ஜீனியஸ். ஐசக் நியூட்டன் மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து மெக்கானிக்கல் ஜீனியஸாக இருந்திருக்காங்க. அவங்களாம் கிரேட் ஆஸ்ட்ரானமர்ஸாக இருந்திருக்காங்க, யூனிவர்ஸை வந்து ஸ்டடி பண்ணுற ஆஸ்ட்ரானமர்ஸாக இருந்திருக்காங்க. தேர் வாஸ் டேவிட் ரிட்டன்ஹவுஸ், அன் அமெரிக்கன். ஹீ மேட் அ பர்ஃபெக்ட் லிட்டில் வாட்டர் மில் when he was only 7 or 8 years old, but this sort of ingenuity is but a mere trifle in comparison with the other talents of such men. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, டேவிட் ரிட்டன்ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு 8 வயசு அமெரிக்கன் குழந்தை வந்து வாட்டர் மில் வந்து கண்டுபிடிச்சிருக்கு. பட் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன கம்பேரிசன் தான், இன்னும் இந்த மாதிரி நிறைய டேலண்ட்ஸ் இருக்கிற மென் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கலை முடிக்கிறாங்க. இந்த ஆர்டிக்கல் ஐசக் நியூட்டனை பற்றி எழுதின ஆத்தர் பேர் வந்து நத்தானியல் ஹாத்தர். இவரை பற்றி என்னென்னா, அவரோட பர்த் டேட் வந்து July 4, 1804. ஹீ டைட் ஆன் May 19, 1864. இவர் வந்து வாஸ் அன் அமெரிக்கன் நாவலிஸ்ட், டார்க் ரொமான்டிக் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். இவர் his works often focus on history, morality and religion. இவர் வந்து இப்போ ஐசக் நியூட்டன் பற்றி எழுதினது வந்து இவர் எழுதின ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாவலாக நம்ம பார்க்கலாம். ஹீ வாஸ் born in 1804 in Salem, Massachusetts, to Nathaniel Hawthorne and the former Elizabeth Clark Manning. அப்படிங்கிறவங்களுக்கு இவங்களோட பேரண்ட்ஸ் பேர் நத்தானியல் ஹாத்தன் அண்ட் எலிசபெத் கிளார்க் மேனிங். The biography of Sir Isaac Newton was published in Nathaniel Hawthorne's True Stories from History and Biography. அப்படிங்கிற பயோகிராஃபி அந்த ஒர்க்லேருந்து நம்ம ஐசக் நியூட்டனை பற்றி பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ க்ளாசரி நம்ம பார்த்தோம். என்சாண்டட்னா டிலைட்டட், ரொம்ப ஹாப்பி அப்படின்னா டிலைட்டட். மினியேச்சர்னா வெரி ஸ்மால் மாடல், ஒரு மினியேச்சர் விண்மில் கண்டுபிடிச்சிருக்கார் இல்லையா அது. கியூரியாசிட்டினா ஈகர்னஸ். அக்கஸ்டம்ட் அப்படின்னா சம்திங் ஃபெமிலியர் வித். அக்கஸ்டம்னா யூஸ்டு, அவருக்கு வந்து ரொம்ப யூஸ்டாக ஆகிடுச்சு. அவர் டவர் மேலே ஏறி உட்காந்துட்டு வானத்தை வந்து பார்த்துட்ருப்பார் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து அவர் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு வேலையாக ஆகிடுச்சு அவருக்கு. கேசிங் அப்படின்னா லுக்கிங் ஸ்டெடிலி அண்ட் இன்டென்ட்லி. கேசிங்னா வெறிச்சு ஒரு இடத்த பார்த்துட்டே இருக்கிறது ஸ்டெடியாக. சீஸ்ட் அப்படின்னா ஸ்டாப்டு. அடுத்தது வந்து ஆன்டனிம்ஸ் அண்ட் சினனிம்ஸ் இருக்குது. ஓகே, கிராமர் vocabulary. ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் அப்படின்னா என்ன நம்ம பார்க்க போகிறோம். ப்ரிஃபிக்ஸ் இஸ் அன் அஃபிக்ஸ் விச் இஸ் பிளேஸ்ட் பிஃபோர் த ரூட் வேர்ட். ஒரு ரூட் வேர்டுக்கு முன்னாடி ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸை வந்து நம்ம வைக்கிறது பேர் தான், முன்னாடி வைக்கிறது பேர் தான் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடிங் இட் டு த பிகினிங் ஆஃப் ஒன் வேர்ட் சேஞ்சஸ் இட் இன்டு அனதர் வேர்ட். அதாவது ஒரு ரூட் வேர்ட், ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு சிங்கிள் வேர்டுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுற ஒரு அனதர் வேர்டு பேர் ப்ரிஃபிக்ஸ். வேர்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ணால் ப்ரிஃபிக்ஸ், ரூட் வேர்டுக்கு பின்னாடி யூஸ் பண்ணால் சஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணுற அந்த ரூட் வேர்டை ரூட் வேர்டுக்கு முன்னாடி ஆட் பண்ணுற அந்த ப்ரிஃபிக்ஸ் ஆட் ஆனதுக்கப்புறமா இந்த 2 வேர்டும் சேர்ந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு புது மீனிங் கொடுக்கும் ஒரு வேர்ட், அது பேர் தான் வந்து ப்ரிஃபிக்ஸ். ஓகேவா, எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ரூட் வேர்டு வந்து இங்கே ரைட்டு, ப்ரிஃபிக்ஸ் வந்து ரீன்றது வந்து ஒரு அன்மீனிங்ஃபுல். அடுத்த வேர்டு வந்து சைக்கிள்ன்றது வந்து ஒரு மீனிங்ஃபுல் ரூட் வேர்ட், ஒரு சிங்கிள் வேர்ட். சைக்கிள் அப்படின்னா நமக்கு மீனிங் என்னன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி வந்து பிஐ அப்படின்ற ஒரு வேர்டை வந்து சேர்க்கும்போது பைசைக்கிள் அப்படின்னு நமக்கு ஒரு நியூ வேர்டு வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ பைன்றது வந்து ப்ரிஃபிக்ஸ் இங்கே.
எக்ஸ்பெக்டட் அப்படின்றது வந்து ஒரு ரூட் வேர்டு. அதுக்கு முன்னாடி யூஎன் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த வேர்டு வந்து ஒரு புது வேர்ட் அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு மாறிடுது. அதுக்கு வேறு மீனிங். ஓகேவா? ஸோ இங்கே நிறைய ப்ரிஃபிக்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. suffix. A suffix is an affix which is placed after the root word. ஒரு root wordக்கு பின்னாடி ஒரு group of words நம்ம group of letters நம்ம ஆட் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் வந்து suffix. happy, color, friend இதெல்லாம் வந்து root word. happiness, ness அப்படின்ற ஒரு group of letters வந்து சஃபிக்ஸாக நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் happiness அப்படின்ற ஒரு நியூ வேர்ட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பிக் அ சூட்டபிள் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் ஃப்ரம் த கிவன் பாக்ஸ் அண்ட் கம்ப்ளீட் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கால் அப்படின்னு இருக்கா, இதுக்கு என்ன இது வந்து கரெக்டாக இருக்கும் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏபிள் கிடையாது, ஃபுல் கிடையாது, எல்ஒய் கிடையாது, சப் கிடையாது, அயோன் கிடையாது, அன் கிடையாது, ட்ரை கிடையாது, ரீகால் அப்படின்றது ஒரு ஃபுல் மீனிங் கொடுக்குற ஒரு வேர்ட். வேறு எந்த வேர்டுமே வந்து மேட்ச் ஆகலை. ஸோ வந்து ரீகால். அதேமாதிரி கேட்டகரி அப்படின்றதுக்கு வந்து சப் கேட்டகரி வந்து மேட்ச் ஆகும். அடுத்தது ப்ரிஃபிக்ஸ் பார்த்துருவோமா? சஃபிக்ஸில் ஒரு வேர்டு கம்ஃபர்ட்டுக்கு வந்து ஏபிள் அப்படின்ற அஃபிக்ஸை வந்து நம்ம சேர்த்தோம் அப்படின்னா கம்ஃபர்டபுள் அப்படின்ற நியூ வேர்டு நமக்கு கிடைக்குது. அடுத்தது சிலபிஃபிகேஷன்னா என்னென்னு பார்க்க போகிறோம். சிலபிஃபிகேஷன் இஸ் ஆக்ட் அண்ட் ப்ராசஸ் ஆர் மெத்தட் ஆஃப் ஃபார்மிங் ஆர் டிவைடிங் த வேர்ட்ஸ் இன்டு சிலபிள்ஸ். அதாவது ஒரு பெரிய ஒரு லென்த்தியான ஒரு வேர்டை குட்டி குட்டி சிலபிள்ஸாக டிவைட் பண்ணிக்கிறது பேர் தான் சிலபிஃபிகேஷன். ஒரு வேர்டை வந்து ஒன்றா பிரித்தா மோனோசிலபிக், ரெண்டாக பிரிக்க முடிஞ்சால் டைசிலபிக் ஆர் பைசிலபிக், மூணாக பிரிக்க முடிஞ்சால் ட்ரைசிலபிக், டெட்ராசிலபிக், 5னா பென்டாசிலபிக், 6னா பாலிசிலபிக் ஆர் மல்டிசிலபிக், 6 அண்ட் மோர். ஒரு பெரிய வேர்டை வந்து 6 பார்ட்டாக பிரிக்க முடிஞ்சுது, 6 அண்ட் அதுக்கு மேலே பார்ட்டாக பிரிக்க முடிஞ்சுது அப்படின்னா மல்டிசிலபிக். ஓகேவா? இதுக்கு பேர் தான் வந்து டிவைடிங் வேர்ட்ஸ் இன்டு ஸ்மாலர் பார்ட்ஸ். அப்படி தான் அதான் சிலபிஃபிகேஷன். மோனோசிலபிக் வேர்ட்ஸ்னால் அதாவது பிரிக்க முடியாது, ஒரு சிலபிள் தான். கேட்டு, புக்கை பிரிக்க முடியுமா? முடியாது. ஆல், ஸ்கூல். ஸோ இதெல்லாம் வந்து மோனோசிலபிக் வேர்ட்ஸ். டைசிலபிக்னால் ரெண்டாக பிரிக்க முடியும். அகெயின், இன்ஸ்டெட், பர்பஸ் இப்படின்னு ரெண்டாக பிரிக்க முடியும். எண்டிங், கேர்ஃபுல் அப்படின்னு ரெண்டாக பிரிக்க முடியும். இதெல்லாம் டைசிலபிக். ட்ரைசிலபிக் மூணாக பிரிக்க முடியும். இப்போ வந்து பியூட்டிஃபுல்ன்றது பியூட்டிஃபுல், இன்டென்ஷன் அப்படின்னு மூணாக பிரிக்கிறாங்களா? ஸோ இதெல்லாம் ட்ரைசிலபிக் வேர்ட்ஸ். டெட்ராசிலபிக் இது எப்படி பிரிக்கிறாங்கன்னா 4ஆக பிரிக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ட் பாருங்கள். இன்டெலிஜென்ட், கிலோமீட்டர். இந்த மாதிரி நம்ம சிலபிக்காக பிரித்து வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து பிரித்து நம்ம படிக்கிறோம், ஃபெமிலியர் படுத்திக்கிறோம் சில வேர்ட்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து அதோட மீனிங் வந்து ஈஸியாக புரியும். அதோட ஸ்பெல்லிங் வந்து நமக்கு ரெஜிஸ்டர் ஆகும். பென்டாசிலபிக் அப்படின்னா 5ஆக பிரிச்சிருக்காங்க. எக்ஸமினேஷன், பார்ட்டிசிபேஷன், டிட்டர்மினேஷன் இப்படிலாம் பிரிச்சிருக்காங்க. பாலிசிலபிக்னா மோர் தென் 5 சிலபிள்ஸ் இருக்கிற வேர்ட்ஸ் வந்து பாலிசிலபிக். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன், பர்சானிஃபிகேஷன் இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து பாலிசிலபிக் ஆர் மல்டிசிலபிக் எக்ஸாம்பிள். அடுத்தது வந்து இந்த ஃபாலோயிங் வேர்ட்ஸ்க்கெலாம் வந்து என்ன சிலபிஃபிகேஷன்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனுக்கு வந்து எடுகேஷன் ட்ரைசிலபிக், ஸ்கூல் வந்து ஒரு சிங்கிள் மோனோசிலபிக் தான். காலேஜ் டூசிலபிக், டைசிலபிக். ஸோ அடுத்தது லெபோரட்டரி அப்படின்றது நம்ம சிலபிஃபை பண்ணுறோம். ஸோ இது பேர் தான் சிலபிஃபிகேஷன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராமர் பார்ட்டு. Preposition is a word or phrase that connects a noun or pronoun to a verb or adjective in a sentence. அதாவது ப்ரிப்போசிஷன் அப்படின்னா சில வேர்ட்ஸ் வந்து எதையும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நவுன் ஆர் ப்ரொனவுன். ஓகேவா? verb or adjective இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற வேர்ட்ஸ் தான் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் ப்ரிப்போசிஷன். காமன் ப்ரிப்போசிஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா இன், ஆன், அட், டு, வித், டியூரிங், பிஃபோர், ஆஃப்டர். ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் டைம்
டைமிங் வந்து மீன் பண்ணுற ப்ரிப்போசிஷன்ஸ் என்ன அப்படின்னா அட், ஆன், இன், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். தே ஆர் யூஸ் டு ஹெல்ப் இண்டிகேட் when something happens or will happen. டைமிங்கில் இருக்கிற ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சரை வந்து இண்டிகேட் பண்ணுற ப்ரிப்போசிஷன்ஸ்லாம் அட், ஆன், இன், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். இப்போது இந்த சென்டென்சஸ் பாருங்கள். எக்ஸாம்பிள்ஸ்: ஐ வாஸ் born on July 4, 1982. என்ன சொல்கிறாங்கன்னா ஜூலை 4, 1982 அப்படின்றது வந்து ஒரு நவுன், ஓகேவா. born அப்படின்றது வந்து ஒரு verb. இந்த ரெண்டு இதையும் ஜாயின் பண்ணுற, கனெக்ட் பண்ணுற வேர்டு தான் வந்து ப்ரிப்போசிஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ ஜூலை born அப்படின்றது ரெண்டுத்தையும் சேர்க்குறது வந்து ப்ரிப்போசிஷன். ஐ வாஸ் born on July 4, 1982. அடுத்தது ஐ வாஸ் born 2 minutes before my twin brother. ட்வின் பிரதர் அப்படின்றது வந்து ஒரு நவுனு. born 2 minutes அப்படின்றது வந்து ஒரு வேர்பு. ஸோ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறது பிஃபோர். ஐ வாஸ் born after the great war ended. இதெல்லாம் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் டைமிங் ப்ரிப்போசிஷன், ஓகேவா. இந்த fill in the blanks நம்ம பண்ணணும். கரெக்ட் ப்ரிப்போசிஷன்: we go to school Mondays but not on Sunday. we go to school on Mondays but not on Sunday, ஓகேவா. Christmas falls on 25th December. ஸோ இதெல்லாம் டைமிங் மென்ஷன் யூஸ் பண்ணுற ப்ரிப்போசிஷன். மாடல் வேர்ப்ஸ்னால் என்ன நம்ம பார்க்கலாம். A model is a type of helping verb that is used to express ability, possibility, permission or obligation like must, shall, should, will, would, can, could, may, might, dare, need. அதாவது மாடல் வேர்ப்ஸ்லாம் என்ன அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. மாடல் வேர்ப்ஸ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா ஹெல்பிங் வேர்ப்ஸை தான் வந்து மாடல் வேர்ப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா புரியும். என்ன அப்படின்னா இம்பாசிபிலிட்டியை மென்ஷன் பண்ணுறதுக்கு வி யூஸ் த நெகட்டிவ் காண்ட் ஆர் cannot to show that something is not possible. அதாவது இந்த ஹெல்பிங் வேர்ப்ஸ்லாம் என்ன அப்படின்னா காண்ட், cannot, couldn't, could not அப்படின்றதெல்லாம் வந்து இம்பாசிபிலிட்டியை மென்ஷன் பண்ணுற மாடல் வேர்ப்ஸ், ஓகேவா. தட் கான்ட் பி ட்ரூ, அது ட்ரூவாக இருக்க முடியாது அப்படின்றதெல்லாம் வந்து வேர்பு. ஸோ இது இம்பாசிபிலிட்டி அதெல்லாம் மென்ஷன் பண்ணுற வேர்ப் அப்படின்றதுனால அது பேர் வந்து மாடல் ஃப்ரேசஸ், மாடல் வேர்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராபபிலிட்டி அப்படின்னா மஸ்ட் பி, நடக்கலாம், இதெல்லாம் வந்து நடக்கலாம் அப்படின்றதே வந்து ஒரு வேர்ப் தான். பட் அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு வந்து இந்த மஸ்ட் பி அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால, ப்ராபபிலிட்டியில் யூஸ் பண்ணுறதுனால அதெல்லாம் மாடல் வேர்ப்ஸ். பெர்மிஷன் கேட்குறது, கேன் ஐ ஆஸ்க், நான் இதை செய்யலாமா அப்படின்றது வந்து ஒரு வேர்ப், ஓகேவா. அதை வந்து ஒரு பெர்மிஷன் மீனிங்கில் நம்ம யூஸ் பண்ணும்போது அது ஒரு மாடல் வேர்ப். வேர்பையே வந்து பெர்மிஷனுக்காக யூஸ் பண்ணும்போது அது ஒரு மாடல் வேர்ப். அந்த சில வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா கேன் ஐ, குட் ஐ, குட் வி அப்படின்றதுலாம், கேன் வி அப்படின்றதுலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரெக்வெஸ்ட் பண்ணும்போது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது யூஸ் பண்ணுற மாடல் வேர்ப்ஸ் வந்து கேன் ஐ, கேன் யூ, குட் யூ, would you அப்படின்னு யூஸ் பண்ணுறதெல்லாம். ஸோ இப்போ வந்து மாடல் வேர்ப்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, மீனிங் கொடுத்துருக்காங்க, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. கேன் அப்படின்றதுனா பண்ண முடியுமா, டு எக்ஸ்ப்ரெஸ் எபிலிட்டி, ஓகேவா. முடியாதுன்றத எபிலிட்டியை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது பேர் தான் கேன். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஐ கேன் ஸ்பீக் அ லிட்டில் ரஷ்யன், என்னால் லிட்டில் ரஷ்யன் லாங்குவேஜ் பேச முடியும் அப்படின்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற வேர்ட். இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. லாங்குவேஜ் செக் பாயிண்ட், எந்த சென்டென்ஸ் கரெக்ட் அப்படி நம்ம பார்க்குறோம். ஐ கேனாட் சே இஃப் ஹீ ஹேஸ் பாஸ் த எக்ஸாம் ஆர் நாட். ஐ கேனாட் சே வெதர் ஹீ ஹேஸ் பாஸ்ட் த எக்ஸாம் ஆர் நாட். ஸோ இதில் வந்து என்ன எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னா கரெக்ட் இது என்ன அப்படின்னா வெதர் இஸ் ஃபாலோட் பை ஆர். அதாவது ஸோ இதில் வந்து என்ன இன்கரெக்ட் அப்படின்னா வெதர் அப்படின்ற வேர்டு ஃபாலோ பண்ணி ஆர் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அது இன்கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஹார்ட்லி ஹேட் ஷீ சீன் ஹர் அண்ட் வென் ஷி ஸ்டாப்ட் ஃபைட்டிங். ஹார்ட்லி ஹேட் ஷீ சீன் ஹர் அண்ட் தேன் ஷி ஸ்டாப்ட் ஃபைட்டிங். இந்த லைன் வந்து இன்கரெக்ட். ஏன்னா ஹார்ட்லி அப்படின்ற வேர்டுக்கு அப்புறமா தேன் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்கரெக்ட் சென்டென்ஸ்.